என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, நான் என் மாதவனின் மனதோடு பேசிய அடுத்த பாராயணத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பூர்வ ஜென்மத்தில் என்னவாக பிறந்திருப்பேன் நான் என்று புரிந்தது புத்திக்கு தெளிவாக. என் புருஷோத்தமனை பாடி தொழுதேன் என்று மீண்டும் அப்பணி தொடர்ந்திடவே எடுத்தேன் புனர்ஜென்மம் நான் இங்கு. அதாவது, நான் போன ஜென்மத்தில் என்னவா பிறந்திருப்பேன்னு ஒரு சில நேரம் யோசிப்பேன். அதாவது இது மடத்தனமான ஒரு யோசனையாக இருந்தாலும் தனிமையில் இருக்கும்போது இந்த மாதிரி தோணும். அப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பெருமாளை நினச்சி நம்ம எழுதுகிறோமே, போன ஜென்மத்தில் கூட இப்படி தான் இருந்திருப்போமோ, எது எப்படியோ, ஆனால் இந்த ஜென்மத்தில் நாம் அவரை பாடுறோம், சொல்கிறோம். அது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுனது. அது பேத்தலாக கூட இருக்கலாம். இதுதான் இதோட விளக்கம், வேறு எதுவும் கிடையாது. மீண்டும் இன்னொரு பாராயணத்தோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நீங்கள் என் பாராயணத்தை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, தெரியுது. யாராவது ஒருத்தர் கமெண்ட் போடுங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. நான் உங்களை மறுபடியும் கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. நல்லா இருந்தாலும் போடுங்க, நல்லா இல்லைன்னாலும் போடுங்க, அப்படியே சொல்லுங்கள் மனசுக்கு தோணினது. நன்றி, வணக்கம்.